ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசு பள்ளி பருவத்தை பற்றி தான் பேச போகிறோம் இந்த வீடியோவில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது காலாண்டு, அரையாண்டு அந்த மாதிரி எல்லாமே தேர்வு நடக்கும். காலாண்டு, அரையாண்டு, மூலாண்டு 3 தேர்வு நடக்கும். இதில் முழு ஆண்டு தேர்வு வந்து கடைசியில் நடக்கும். ஃபஸ்ட்டு காலாண்டு, அரையாண்டு நடக்கும். இந்த காலாண்டு தேர்வு முடிஞ்சோன்னா ஒரு 10 நாள் லீவ் தருவாங்க. இந்த 10 நாள் லீவில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் தந்திருப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருப்போம். அந்த கொஸ்டின் பேப்பர் நம்மகிட்ட இருக்கும். அதே இந்த லீவு முடிஞ்சு நம்ம ஸ்கூலுக்கு பழையபடி போகும்போது அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஆன்சருக்கு அவ்வளோத்துக்குமே நம்ம ஒரு பேப்பரில் பரீட்சை எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி நம்ம பார்த்து எழுதிருப்போம். அதை வந்து ஸ்கூலில் போய் சப்மிட் பண்ணுவோம். நிறைய பேர் எழுதுவாங்க, எழுதுறதுக்கு டைம் இருக்காது, ஏன்னா விளையாட போகணும். இப்போ மாதிரிலாம் இல்லை. அந்த டைமில் ஃபுல்லாகவே தெருவில் கிரிக்கெட் விளையாடி ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி விளையாடுறதுக்கு டைம் இருக்கிறதுனால கண்டிப்பாக எழுதுறதுக்கு டைமே இருக்காது. அதனால டீச்சர் அடிப்பாங்க, அப்படி இப்படி பயம் இருக்கும். கடைசி நாள் கிடந்து எல்லாம் மொத்தமாக எழுதிட்டு இருப்போம். அதுலேயும் சில பேர் எழுதாமல் வருவாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்து இப்போ இருக்குதான்னு தெரியல. ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும்போது கண்டிப்பாக இருந்துச்சு. அது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே போல் ஸ்கூல் லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொண்டு போனது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டமாக தோணும். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைலாம் ஜாலியாக போகிறாங்க. ஆனால் அது வேறு காலம், இது வேறு காலம். இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.